மூன்று முடிச்சு சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்டின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நந்தினியும் சூர்யாவும் பிரிஞ்சிடக்கூடாது. சீக்கிரமா ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இங்க அருணாச்சலம் பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவும் நந்தினியும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்க அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காரு. அதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா சுந்தரவல்லிக்கு நந்தினிய கண்டாலே பிடிக்கல. செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. போதாக்குறைக்கு இப்போ நந்தினிய காரணமா வச்சு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்ததால, இப்போ சுந்தரவல்லிக்கு நந்தினி மேல இன்னும் வெறுப்பும், கோவமும் அதிகமாகுது. இங்க அருணாச்சலம் நந்தினி, சூர்யாவ அழைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு 2 பேருக்கும் மாலை மாத்த சொல்லி ஒரு சின்ன பூஜை பண்றாரு. ஏன்னா, நந்தினி வந்து ஒரு ஆபத்துலேருந்து இப்ப மீண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பூஜைலாம் பண்றாரு. இங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சுந்தரவல்லி அந்த கார பெட்ரோல் ஊத்தி கொளுத்த ட்ரை பண்றாங்க. அருணாச்சலம் அத தடுத்து நிறுத்துறாரு. சுந்தரவல்லி ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒருவேள இந்த வேலைக்காரி என் கார்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்துறாங்களா? இல்ல இவளால இந்த அசிங்கம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் சூர்யா ஒரு ஓரமா நின்னு ஜாலியா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட சூர்யா சும்மா இல்லாம சுந்தரவல்லிய இன்னும் கோவப்படுத்துறதுக்காக அந்த கார்ல பார்த்தீங்க அப்படின்னா, நந்தினி சூர்யான்னு ஒரு ஸ்டிக்கர ஒட்டி அது நந்திய வச்சே திறக்க சொல்றாரு. இது சுந்தரவல்லி பார்த்துட்டு இன்னமும் கோவம் அதிகமாகுது. இத பார்த்து நந்தினிக்கு இவரு நம்மள வச்சு அவங்க அம்மாவ கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு, காயப்படுத்திட்டு இருக்காருன்னு புரிஞ்சுகிட்டு, அந்த ஸ்டிக்கர கிழிச்சு போட்டுட்டு, இனிமே இப்படி பண்ணாதீங்கன்ற கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. ஆனா சூர்யா வழக்கம் போல குடிச்சிட்டு, "ஏய் அதெல்லாம் நீ சொல்லாதன்ற" மாரி வசனம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நந்தினி யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியா இருக்கு. இவர் எப்படியாச்சும் திருத்தி கண்டிப்பா அவர நல்லபடியா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த சூர்யாவே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நந்தினிகிட்ட வசமா சிக்குவாங்க. சூர்யாவ அவங்க மாத்த தான் போறாங்க. அதே மாதிரி சுந்தரவல்லியும் நந்தினிய புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.